ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நடுவில் நான் படிக்கும்போது இது மாதிரி நான் எழுதி வச்சுக்குவோம். ஸோ வந்து பல்வேறு மொழிகளில் திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டதுலாம் நம்ம பார்த்துருப்போம். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். இதே போல் பாருங்கள், லத்தீனில் மொழிபெயர்த்தது யாருன்னா வீரமாமுனிவர், ஜெர்மனில் வந்து மொழிபெயர்த்தது கிராலு, ஃப்ரெஞ்சு மொழியில் வந்து மொழிபெயர்த்தது ஏரியல், வடமொழியில் அப்பா தீட்சிதர், இந்தியில் பிடி ஜெயின், தெலுங்கில் வைத்தியநாத பிள்ளை என்பவரெலாம் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. இது மாதிரி நம்ம படிக்க அங்கங்கே நம்மளுக்கு தெரிஞ்சதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த லெசன்லேயே தான் வரும் வல்லினம் மிகாத இடங்கள். நம்ம பார்த்தோங்களா? ஸோ வல்லினம் மிகாத இடங்கள்னு பார்க்கும்போது பாருங்கள், அது இது எது, அது இது எது என்ற சொற்களின் பிறகு வல்லினம் மிகாது. நம்ம அங்கே என்னென்ன பார்த்தோம்? ஆ இ ஏ என்ற சொல்லின் பிறகு வல்லினம் மிகும். அதே இந்த அந்த இந்த எந்த அப்படி இப்படி எப்படி அதற்கு இதற்கு எதற்கெல்லாம் வல்லினம் மிகும். ஆனால் இங்கே எதில் பாருங்கள், அது இது எதில் வல்லினம் மிகாது. இது நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் பாருங்கள், எது இங்கே கொடுத்துருக்காங்க, எவையிலையும் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகுமா? மிகாது. ஏன்னா நம்ம வல்லினம் மிகும் இடங்கள் பார்த்தாவே போதும், இதை பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. இப்போ நம்ம இதில் பார்த்துருப்போம், இங்கே எங்கேயாவது நம்ம வந்துட்டு எழுவாய் தொடர் எதனா பார்த்தோமா? இல்லை. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகுமானா? மிகாதுன்னு ஞாபகம். 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. நம்ம எந்த வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகுன்னு பார்த்தோம்? 2ஆம் 4ஆம் வேற்றுமை விரியில் தான் பார்த்தோம். அப்போ நம்ம அங்கே எதனாவது 3ஆம் 6ஆம் பார்த்தோமா? பார்க்கல. அப்போ அதில் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. விழி தொடரில் நண்பா எழுது, மகளே தா, தந்தையே பாருங்கள், தந்தையே பாருங்கள்னு வருமா? வராது. பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. ஆனால் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை தொகையில், இது தெளிவாக பார்த்துக்கணும், 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஆனால் எதில் மிகும்? 2ஆம் வேற்றுமை தொகையுடைய விரி, கதவை திற, நாடு கண்டான், நாடு கண்டானில் வல்லினம் வந்து மிகாது. நாட்டை கண்டான், இது வந்து விரி. ஸோ நாட்டை கண்டான், ஸோ அந்த நாட்டை கண்டான்றதில் வல்லினம் மிகும். ஸோ படி என்னும் முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. படி என்று முடியக்கூடிய வினையச்சம். வரும்படி கூறினார், பெரும்படி கூறினார், அது மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்படி இப்படி எப்படியில் வல்லினம் மிகும். ஆனால் படி எனும் முடியக்கூடிய வினையச்சத்தில் வந்து வல்லினம் மிகாது. வியங்கோல் வினைமுற்று தொடரில். ஸோ தொடர்களில் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குங்களா? 9 தொடர்கள், தொகாநிலை தொடர்லாம் சொல்லுவாங்க. எழுவாய் தொடர் அதெல்லாம் நம்ம சொல்லுவாங்க. பெயரச்ச தொடர் அதெல்லாம் வரும். இங்கே பாருங்கள், எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, விழி தொடரில் வல்லினம் மிகாது, வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது, வினை தொகையிலையும் வல்லினம் மிகாது. சிலர் பாருங்கள், இதில் பாருங்கள், திருநிறை செல்வன், திருவளர் செல்வன். நம்ம பத்திரிகைகள்லாம் கல்யாண பத்திரிகைகள்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கே சில பேருக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்கும். அந்த கல்யாண பத்திரிகையெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுடைய கல்யாண பத்திரிகையில் அதில் இருக்கான்னு பாருங்கள். திருநிறை செல்வன், திருநிறை செல்வி, திருவளர் செல்வன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பத்திரிகைகளில் வந்துலாம் அந்த இச்சு அதெல்லாம் வந்து இடம்பெற்றிருக்கான்னு அது தவறு. ஸோ வளர்கின்ற, வளரும், வளர்ந்த அப்படின்னு சொல்லுவாங்க. வினைத்தொகையில் 3 காலத்தையுமே காட்டும். வளரும், வளர்ந்த, வளர்கின்ற அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வினைத்தொகை. ஸோ அதில் வந்துட்டு வல்லினம் வந்துட்டு மிகாது. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், 8 10 தவிர பிற எண்ணு பெயர்களில் வல்லினம் மிகாது. உம்மை தொகையில் நம்ம உகர வரிசை பார்த்தோம். உரிச்சொல், உவமை, உருவகத்தில் வல்லினம் மிகும். ஆனால் இங்கே உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. அன்று, இன்று, என்று அது மாதிரி சொற்கள். நம்ம அங்கே என்ன பார்த்தோம்? அதற்கு, இதற்கு, எதற்கு, அப்படி இப்படி எப்படி, அந்த இந்த எந்த பார்த்தோம். அன்று, இன்று எதனா பார்த்தோமா? இல்லை. அதே போல் அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு பார்த்தோமா? இல்லை. நம்ம ஆ இ ஏல வல்லினம் மிகவும் பார்த்துருப்போம். அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவுலாம் மிகவும், அத்தனை, இத்தனை, எத்தனை, எவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, இதெல்லாமே போட்டு குழப்பிக்காதீங்க. அப்படி, இப்படி, எப்படியில் மட்டும்தான் வல்லினம் மிகும். அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட இந்த மாதிரி இதெல்லாம் வல்லினம் மிகாது. 3ஆம் 5ஆம் 6ஆம் வேற்றுமை தொடர்களில், தொடர்னாவே வெளிப்படையாக வரும்னு நம்ம பார்த்துருப்போம். வேற்றுமை தொகா நிலை தொடர் அதுதான். அதில் பாருங்கள், என்னோடு சேர், மரத்திலிருந்து படி, குரங்கினது குட்டி. ஸோ வெளிப்படையாக வரணும்னா நம்ம அந்த விரியில் தான் பார்த்தோம். 2ஆம் வேற்றுமை விரி, 4ஆம் வேற்றுமை விரியில் மிகவும் பார்த்துருப்போம். இதே தொகையில் 6ஆம் வேற்றுமை தொகையில் தான் மிகும்னு பார்த்துருப்போம். இதெல்லாமே பார்த்துருக்கவே மாட்டோம். இங்கே பாருங்கள், 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஸோ எப்போது 2 3 4 5 மிகாது. எதில் மிகும்? 6ஆம் வேற்றுமை தொகையில் மட்டும்தான் மிகும். அதே பாருங்க, சால, தவ, தட, குலை என்ற உரிச்சொற்களை தவிர, இது நோட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்துட்டு அப்படியே படிச்சுட்டு போயிட்டு அது மிகாது, அதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குன்னு இருக்கும். சின்ன வார்த்தை தான் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். தவிர வேறு எதுலேயுமே வல்லினம் மிகாது. அதே போல் பாருங்கள், கல் என்னும்
அஃறிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. சில பேர் மிகுன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம எடுத்துக்காட்டு நல்வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். வாழ்த்துக்கள். ஸோ நம்ம நல்வாழ்த்துக்கள்னும் போது அங்கே இக்கு இடம்பெறும். நம்ம பொதுவாக பயன்படுத்துவோம். ஆனால் இங்கே பாருங்கள், இதில் மிகாது. சிலர் மிகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம புக்கில் இருக்கிறபடி நம்ம மிகாதுன்னு எடுத்துக்கலாம். பைகள் கைகள் ஐகார வரிசை உயிர்மை எழுத்துக்கள் சொற்களின் பிறகு ஸோ கல்விகுதி சேரும்போது அது வந்து வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐகாரம் பாருங்கள், பை என்பது ஐகாரம். அதற்கு பிறகு கல் என்ற விகுதி வந்து சேரும்போது அதில் வல்லினம் இராது. பைக்கல் கைக்கல் அதெல்லாம் வராது. ஸோ இதில் ஏன் இவ்வளோ பெருசாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்? நம்ம அது ஒன்றும் தேவையில்லை. நம்ம இது மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அதாவது வல்லினம் மிகும் இடங்கள் பார்த்திங்கனாவே வல்லினம் மிகாத இடங்கள் வந்து ஈஸியாக நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இது பார்க்காமலே நம்ம ஞாபகம் சொல்லலாம்னா எப்படி சொல்லலாம்னா, வல்லினம் மிகும் இடங்கள் அப்படியே ரிவிஷன், லாஸ்ட் டைம் ரிவிஷன்னா இப்படி தான் இருக்கணும். ஆ இ ஏன்னு சொன்னாங்கள்ல, அப்போ அந்த இந்த எந்த அப்படி இப்படி எப்படி அதற்கு இதற்கு எதற்கு இதில் மட்டும்தான் வல்லினம் மிகும். வேறு எதை கேட்டாலும் வல்லினம் மிகாது. அது இது எது, அவ்வளவு இவ்வளவு, அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு, அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட அதில் வல்லினம் மிகாது. அடுத்து 1 2 4 6 8 10 அப்படின்னு சொன்னார். அது என்னென்னா, ஒரு எழுத்து ஒரு மொழி, 2ஆம் வேற்றுமை விரி, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், 4ஆம் விரி, 6ஆம் வேற்றுமை தொகை, 8 10 போன்ற சொற்களின் பிறகு 8 திசையிலும் வல்லினம் மிகும். என ஆக மிக இனி தனி என்ற அது ரைமிங்காக இருக்கும். எனவாக மிக இனி தனி என்ற ரைமிங் அந்த வார்த்தைகளுக்கு பிறகு வல்லினம் மிகும். உகர வரிசையில் 3 தான்: உரிச்சொல், உவமை, உருவகம். உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம உவமை தொகை ஞாபகம் வச்சுட்டு அங்கே போயிட்டு கொஸ்டினில் வந்து உம்மை தொகையில் வல்லினம் மிகுமான்னு கேட்டோடனே நம்ம உம்மையும் உவமையும் ஒன்றா நினச்சிக்குவோம். இதுதான் கேர்லெஸ் மிஸ்டேக்கு. ஸோ உவமை வேற, உம்மை வேற. என்ற தொகை, என்ற விகுதி வந்து மறைஞ்சு வந்துடும். அதுதான் உம்மை தொகை. அடுத்து அகர இகர ஆகார. அகர இகர என்ற வினையச்சங் ஓட கண்டார், ஓடி பார்த்தார், அதில் வல்லினம் மிகும். ஆகாரத்துக்கு பிறகு நிலாச்சோறு வல்லினம் மிகும். அடுத்து குற்றியல் உகரத்தில் வன்தொடர் குற்றியல் உகரத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகும். ஸோ அவ்வளோதான். இது வல்லினம் மிகும் இடங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ இதுவரையும் வீடியோஸ் போடலன்ட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதில் கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷராக போயிட்டு இருந்து பாலிமர் நியூஸு, புதிய தலைமுறை, நியூஸ் 7 எல்லா நியூஸ்லேயும் நம்ம பேர் வந்துருச்சு. கிராம நிர்வாக அலுவலர் பூபால் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மணல் வந்து ஜேசிபி பொக்லைன் வந்து பிடிபட்டது அப்படின்னு பெரிய லெவலில் வைரல் ஆகிட்டோம். நீங்கள் நியூஸில் நான் எடுத்து போகணுன்னா அவசியம் இல்லை. எதுக்கு நாமளே வீண் விளம்பரம் பண்ணிக்கிறோம். நானே மன வருத்தத்தில் இருக்கேன். ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் போனாலையும் நம்ம கண்டினியூஸாக நம்ம படிக்கலாம். விஓ வேலை வந்துட்டு எல்லாமே வந்து நான் போடுற ஸ்டோரிக்கு, இன்ஸ்டா ஸ்டோரிக்கு வந்துட்டு எல்லாமே விஓ வேலை சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நீங்கள் ஜாலியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் வந்து அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். அந்த ஒரு படத்தில் ஆஸ்ட்ரிச் தெரியுமான்னுவாங்களே, அது மாதிரி தான் தெரியிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. என்னென்னா சரி, இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கும்போது போன வாரம் இந்த வாரம் எல்லாம் திருவிழா தான். பக்கத்து ஊரில் திருவிழா, எங்கள் ஊரில் என் வில்லேஜில் திருவிழா. இதே வந்து அடுத்த வாரமும் திருவிழா வருது. ஸோ வாரத்தில் 4 நாள் பிரியாணி தான். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, என்ன வெரைட்டியாக 3 வேளைக்கும் சாப்பாடெலாம் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. விஓன்னு கூப்பிட்றாங்க. இதே காது குத்து ஃபங்க்ஷன்னாலையும் சரி, அதே வந்துட்டு மஞ்சள் நீராட்டு விழா, கல்யாண ஃபங்க்ஷனாக இருந்தாலும், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலையும் வாங்க சார்ன்ட்டு பக்கத்து வில்லேஜ்லேருந்துலாம் நம்மளுக்கு அழைப்பு வரும். அந்த அளவுக்கு சாப்பாடு விஷயத்துக்குலாம் பஞ்சமே இல்லை, நல்லா சாப்பிட்லாம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி விஷயத்தில் போகிற உபசரிப்பு, மக்கள் கொடுக்குற அந்த மரியாதை, அது ஒரு பக்கம் இருக்குது. இதே மற்ற பக்கம் வந்து பார்க்கும்போது பெரிய பிரச்சனைன்னு வரும்போது நாம் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். மணல் பிரச்சனைனாவே நாம் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்போ ஊருக்கு எதனா ஒன்று நல்லது நடக்குது, அப்போ யாராவது ஒருத்தர் கெட்டது செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஊர் மக்கள்லாம் நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க. நல்ல விஓன்னு சொல்கிற இடத்துல இவன் இப்படிப்பட்ட விஓ வேணான்ற மாதிரிலாம் நம்மளுக்கு எதிராக திரும்புகிறாங்க. ஸோ அது எல்லாமே பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதனால் இப்போ எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் போனாலையும் சரி, ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் எடுத்தாலையும் சரி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு எடுத்தாலையும் சரி, பல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதனால் வந்துட்டு எதுவும் டிமோட்டிவேட், நான் சொல்கிறது வந்து டிமோட்டிவேட் ஆகாதீங்க. இதெல்லாமே இருக்க தான் செய்யும். ஒரு பக்கம் நல்லதாக இருக்கும், மறுபக்கம் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாகுது, நான் அதை எடுத்து ஸ்டோரி போட முடியுமா? போடலாம் தான் தோணுச்சு. அப்புறம் பார்க்குறவங்களாம் நீங்கள் ஐயோ இந்த வேலை என்ன இப்படி இருக்குதா, கஷ்டமாக இருக்குமா, மணல் கொள்ளை எவனா வெட்டிடுவான், அது மாதிரிலாம் பயப்படக்கூடாது. அதுக்காக தான் நான் போடல. ஸோ இவ்வளோலாம் இருக்குது. நல்லா படிங்க. வர எக்ஸாம் நமக்கான ஒரு வேலையாக இருக்கட்டும். வர எக்ஸாமில் வந்துட்டு போஸ்டிங் கம்மியாக இருக்குலாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக நமக்கான ஒரு போஸ்டிங் வந்து இதில் இருக்க தான் செய்யும். வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனால் பயப்படாதீங்க. ஒரு வேலை
கையில் ஒரு வேலை வேணும் அப்படின்றதுக்காக படிங்க. நம்ம அதுக்கப்புறம் கூட குரூப் 1 குரூப் 2 படிக்கிறதுக்கு முடிஞ்சுன்னா நம்ம படிச்சுக்கலாம். யூபிஎஸ்சியை கூட பாஸ் பண்ணலாம். நிறைய பேர் விஓவிலேருந்து டிஎஸ்பி எல்லாம் ஆயிருக்காங்க. அதெல்லாமே நம்ம வேலைக்கு போயிட்ட அப்புறம் அடுத்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு வேலை வேணும்னா நம்ம படிக்க தான் ஆகணும், படித்து தான் ஆகணும். காலையிலேருந்து படிங்க, நைட் வரையும் படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதனால் வந்துட்டு தெளிவாக படிச்சுக்கோங்க, பார்த்துக்கலாம். திருப்பியும் நான் அடுத்து என்ன வீடியோ போட்டும் நீங்களே சொல்லுங்கள். எக்கனாமிக்ஸில் போடலாமா, இல்லை மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் போடலாமா? எக்கனாமிக்ஸில் வந்துட்டு ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக எதனா போடலாமா, இல்லை மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து ஸ்கூல் புக்ஸு 10th ஸ்கூல் புக்குனா 12th ஸ்கூல் புக் வச்சு நம்ம வீடியோ போடலாமா, ஷார்ட்ஸ் மாதிரி எதனா போடலாமான்ட்டு நீங்களே ஐடியா கொடுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். தேங்க்யூ.